வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இந்த ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கில் 4 பார்ப்பனர்கள் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே சார், இதுக்கு வேறு எந்த பின்னணியுமே இல்லையா? யாரோ ஒரு 4 பார்ப்பனர் திடீர்னு போய் ஒரு நாட்டு இணையரசனை கொல்லணுமா, இளவரசனாக இருந்து இணையரசனை கொல்லணுமா அப்படின்னு கேட்டாங்க. நல்ல கேள்வி. அந்த கேள்விக்கான ஆதாரம் விளக்கத்தோட என்னுடைய பார்வையிலிருந்து சொல்கிறேன். இதுக்கு டைரக்டான சான்று கிடையாது, சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தை வச்சு நம்ம பேசுவோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. சோழர்கள் உருவாகும் போது முதலில் வந்தது விஜயாலய சோழன் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த விஜயாலய சோழன் இண்டிபெண்டன்ட் மன்னராக மாறியது யாருன்னா அவரோட மகன் 1ஆம் ஆதித்தன் மூலமாக. இந்த ஆதித்தன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவ மன்னர்கிட்ட வேலை பார்க்குறாரு. பல்லவ மன்னரின் படைகள் வரவுட பாண்டியனோட சண்டை போடும்போது அந்த சண்டைக்கு படை தளபதியாக இருந்து போய் சண்டை போட்டு அந்த பாண்டியர்கள் மீதான வெற்றியை வாங்கி கொடுக்குறாரு. இந்த வெற்றியின் பரிசாக விஜயாலய சோழனுக்கு சுயேட்சையான மன்னராக இருக்கலாம் அப்படின்ற அதிகாரம் வழங்கப்படுகிறது. அப்போது அது வழங்கப்பட்டவுடன் விஜயாலய சோழன் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ உறையூரில் இருக்கார். அவர் தஞ்சாவூர் மேலே படையெடுத்து போகிறார். அங்கே இளங்கோ முத்தரையன்னு ஒரு மன்னர் இருக்கிறாரு, படையெடுத்து ஜெயிச்சிடறாரு. அப்போ இங்கே பல்லவ மன்னன் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை தனியாக இருன்னு சொன்னால் அதுக்காக உடனே ஏன் டெரிட்டரியவே உங்கள் அப்பா கேப்சர் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டு பல்லவ மன்னருக்கும் ஆதித்தன் படை தளபதிக்கும் சண்டை வந்துருச்சு. இந்த சண்டையில் பல்லவர்களை முடிச்சிட்டாரு ஆதித்தன். அதன் பிறகு தான் சோழ வம்சம் கிளம்ப ஆரம்பிக்குது. அப்போ விஜயாலயன் என்ன பண்ணுறாருன்னா, நாம் தனிப்பட்ட முறையில் மட்டும் ஜெயிக்கலை, நம்ம மகனோட உதவியும் இருக்குது அப்படின்னு சொல்லி மகனுக்கு தனக்கு இணையான அதிகாரத்தை கொடுத்து அவனை இணையரசனாக்குறார். ஸோ அன்னையிலேருந்து சோழர்கள் ஆட்சியில் பார்த்திங்கன்னா இணையரசர் அப்படி, அதாவது ஒரு அரசர் இருப்பார், அவருக்கு அடுத்தால யார் அரசனாக வேண்டுமோ அவரை இணையரசனாக்கிடுவாங்க. அப்போ இந்த இணையரசருக்கு இவருக்கும் 2 பேருக்கும் ஈக்குவல் பவர் இருக்கும். இப்போ அப்பா இறந்துட்டாருன்னா இவர் ஆட்டோமேட்டிக்காக அரசராகிடுவார். இவர் என்ன பண்ணுவார், அரசர் ஆன உடனே தன்னுடைய மகனில் யாராவது ஒருத்தனை இணையரசனாக அறிவிச்சிடுவார். இது விஜயாலய சோழன் காலத்தில் ஆரம்பித்து கடைசி 3ஆம் ராஜேந்திரன் வரை இது அப்படியே தான் போச்சு. நடுவில் மட்டும்தான் குளறுபடி நடந்தது. அதில் தான் ராஜராஜன் மன்னராக வர்றது. அது என்னன்ற இடத்துக்கு நம்ம வருவோம். இப்போது விஜயாலயன் இருக்கார், அவருக்கு பிறகு அவருக்கு இணையரசனாக ஆதித்தன் இருக்கார். அப்போ விஜயாலயன் இறந்த பிறகு ஆதித்தனோட மகன் பராந்தகன் இருக்கார். பராந்தகன் இணையரசனாக வர்றாரு, ஆதித்தன் அரசனாக இருக்கிறார். அப்புறம் ஆதித்தன் இறந்த உடனே பராந்தகன் மன்னராகிறார். பராந்தகன் மன்னரான உடனே அவர் தன்னுடைய மகன் ராஜாதித்தன் அப்படின்ற ஒருத்தரை இணையரசனை நியமிக்கிறார். அந்த இணையரசர் ஒரு போர் நடக்குது, ராஷ்டிரகூட மன்னர்களோடு நடக்குது, 3ஆம் கிருஷ்ணன் கூட. அந்த போரில் அவர் செத்து போகிறார். அவர் செத்து போன உடனே அவருக்கு பிள்ளைங்களாம் இல்லை. அப்போ பராந்தகன் என்ன பண்ணுறாரு, 2வது பையன் கண்டராதித்தனை இணையரசனாக அறிவிக்கிறார். அறிவிக்கும்போது அவருக்கு மனைவி செம்பியன் மாதேவின்னு பேர். அப்போ அவர் ஒரு வருஷத்தில் என்ன பண்ணுறாரு, இந்த போரில் ஏற்பட்ட காயங்கள் அது இதுன்ற இதில் எனக்கு அரச பதவியாக வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அவர் கிளம்பிட்டார். அவர் கிளம்புற நேரத்தில் பார்த்தோம்னா செம்பியன் மாதேவி கர்ப்பமாக இருக்காங்க. அது அவருக்கு தெரியாமல் அவர் கிளம்பிட்டார். அவர் கிளம்பிட்டாருன்னொடனே 3வது பையன் அரிஞ்சயனை இணையரசனாக அறிவிக்கிறார். சரியா? இந்த இணையரசனாக அறிவிக்கப்பட்ட அரிஞ்சயன் 1 வருஷத்துக்குள்ளே அவர் செத்துட்டார். இந்த அரிஞ்சயன் இணையரசராக இருக்கக்கூடிய அதே காலத்தில் அவருக்கு தம்பி ஒருத்தர் இருக்கார், உத்தமசீலின்னு பேர். அவரை தான் வீரபாண்டியன் இன்னொரு போரில் கொண்டு வர்றான். சரியா? இப்போ பராந்தகனுக்கு 4 பசங்க இருந்தாங்க, 4 பேருமே செத்துட்டாங்க. அரிஞ்சயனுக்கு ஆனால் சீக்கிரமாக சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகி அவருக்கு பெரிய பையனே இருக்கான்.
அந்த பையன்தான் சுந்தர சோழர். இப்போது பராந்தகன் என்ன பண்ணுறாரு, சுந்தர சோழனை இணையரசனாக அறிவிக்கிறார். வேறு ஆள் இல்லைல்ல, ஏன்னா அப்போ வந்து அதுக்குள்ளே செம்பியன் மாதேவிக்கு குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த பையன் ரொம்ப சின்ன கை குழந்தை அரசனாக முடியாது. அப்போ சுந்தர சோழருக்கு இணையரசனானவுடனே கல்யாணம் ஆகி அவருக்கும் குழந்தையெல்லாம் பிறகுது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவரோட பெரிய பையன் தான் ஆதித்த கரிகாலன். சுந்தர சோழரோட பெரிய பையன் தான் ஆதித்த கரிகாலன். அவன் தான் என்ன பண்ணுறான், உத்தமசீலியை கொன்ன வீரபாண்டியனை போய் சண்டை போட்டு பழி வாங்கி கொண்டுடுறான். அவன் கொன்ன உடனே அப்போ அவனுக்கு 12 வயசாக இருக்கும், 14 வயசு தான் இருக்கும். அந்த டைமில் பராந்தக சோழர் இறந்துறார். இறந்த உடனே சுந்தர சோழர் ஆட்டோமேட்டிக்காக ராஜா ஆகிட்டாரா. ராஜா ஆன உடனே தன்னுடைய மகன் ஆதித்த கரிகாலனை இணை அரசனாக முடிசூட்டுறார். இங்கே தான் சிக்கல் வருது. இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, இப்போ 4 பசங்க இருந்தாங்கன்னு சொன்னோம். ராஜாதித்தன், கண்டராதித்தன், அரிஞ்சயன், உத்தமசீலி. இதில் கண்டராதித்தர் வந்து அரிஞ்சயனுக்கு மூத்தவர், அவரும் இணையரசனாக இருந்தவர். அரிஞ்சயனும் இணையரசனாக இருந்தவர். இந்த 2 பேரும் இணையரசனாக இருந்தவங்க. இவங்க 2 பேருக்கும் பிள்ளைங்க இருக்குது. என்ன ஒன்று, அரிஞ்சய தம்பியோட பிள்ளை வந்து பெரியவராக இருக்கார், அண்ணனோட பையன் சின்ன வயசில் இருக்கிறார். இப்போது என்ன குழப்பம் வருதுன்னா, தனக்கு பிறகு, அதாவது சுந்தர சோழர் தனக்கு பிறகு இணையரசனாக வயது மூப்பு படி பார்த்தா மதுராந்தகனை தானே அறிவிக்கணும் அப்படின்னு கேள்வி வருது. அதாவது உத்தம சோழனை அறிவிக்கணும், கண்டராதித்தனோட மகன் உத்தம சோழனை தானே அறிவிக்கணும் அப்படின்ற இடத்துல தான் கன்ஃபியூஸ் வருது. அதுக்கு பதிலாக தன்னுடைய சொந்த மகனாகிய அண்ணன் மகனை அறிவிக்காமல் தன்னுடைய சொந்த மகனாகிய அண்ணன் மகன் கூட இல்லை, தன் பெரியப்பாவின் மகனாகிய இவனை உத்தம சோழனை அறிவிக்காமல், உத்தம சோழன் வந்து சுந்தர சோழருக்கு தம்பி முறை வருவார், அவரை அறிவிக்காமல் தன்னுடைய மகனை அறிவிச்சிட்டார் அப்படின்றது ஒரு குழப்பத்தில் இங்கே நிற்கிது. இந்த இடத்துல தான் வந்து ஆதித்த கரிகாலன் கொல்லப்படுகிறார் அப்படிங்கிறது வருது. அதை வச்சு கல்கி உருட்டுன்னு உருட்டியிருப்பார். எதுக்கு? 4 பார்ப்பனர்களை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி வேணும்ல. யாரோ ஒரு 4 பார்ப்பனர்கள் போய் ஒரு இணையரசனை கொலை செய்து இன்னொரு மன்னனை, உத்தம சோழனை மன்னனாக்கி அவனோட படைகள்லேயே தளபதியாகவும் மந்திரியாகவும் சேர்ந்து வேலை பார்க்குறது சாதாரணமாக நடக்கக்கூடிய செய்தியா? இப்படி செய்வதற்கு அந்த 4 பார்ப்பனர்களுக்கு எதுவுமே பேக்ரவுண்ட் இல்லையா? ஒரு மோட்டிவ் வேணும்ல. யாருன்னு அதுக்கு உத்தம சோழன் வந்து மன்னனாகிய பிறகு தான் இவர்களுக்கு பதவியெலாம் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி இவர்களுக்கு பேக்கப் வேணும்ல. ஒரு பெரிய அரச பரம்பரையில் உள்ள ஒரு ஆளை கொலை பண்ணணுன்னா ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப்லாம் எதுவுமே இல்லாமல் எப்படி பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அப்போ அந்த ஃபினான்ஷியல் பேக்கப் மாதிரி உள்ள விஷயங்கள் உள்ள ஒரு மோட்டிவ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கணும்னா அங்கே தான் விஷயம். இந்த பொன்னியின் செல்வனில் கல்கி நல்லா உருட்டியிருப்பார். அனிருத்த பிரம்மராயர்னு ஒருத்தர் மந்திரியாக இருந்தார், அப்படி இப்படின்லாம் உருட்டியிருப்பார். அது பூரா பொய். சரியா? என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பில் செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்குங்க. இந்த அன்பில் செப்பேடில் தெளிவாக என்ன போட்டிருக்குன்னா, அனிருத்தன் என்ற மந்திரி மன்னரிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க படை தளபதியாகிய நான் அப்படின்னு அவர் தளபதி அவரோட பேரை போட்டு, எங்கள் மன்னரின் ஆட்சி ஆண்டில் 4வது ஆண்டில் இந்த அன்பில் அப்படின்ற கிராமத்தில் இவருக்கு ஒரு 10 வேலி நிலத்தை ஒதுக்குகிறோம், அந்த இடத்த வச்சு அவர் பொழைச்சிக்கிட்டோன்ட்டாங்க. அதாவது என்ன சொல்லி அமைச்சிருக்கிறாங்க, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்னு கொடுத்து அமைச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, இந்த அனிருத்தன் என்பவர் ஒரு பார்ப்பனர்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பார்ப்பனராக இருந்தவர் கண்டராதித்தர் காலத்தில் மந்திரியாக இருந்தவர். அப்போ கண்டராதித்தர் காலத்தில் மந்திரியாக இருந்தவர் கண்டராதித்தர் ஃபேமிலி கூட தான் க்ளோஸாக இருப்பார். இப்போ சுந்தர சோழர் இணையரசனாக வரும்போது அவருக்கு அது ரசிக்கும்படி இல்லை. தன்னிடம் மந்திரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய பெரியம்மா கிட்ட போய் எப்போவுமே க்ளோஸாக இருக்கார், இங்கே இருக்கிற ரகசியத்தெல்லாம் அங்கே போய் போட்டு கொடுக்குறாருன்ற மாதிரி இருந்தால் அவருக்கு பிடிக்குமா? ஆக வேலையை விட்டு அனுப்பிச்சிருப்பார். அப்போ வேலையை விட்டு அனுப்பும்போது, ஐயா இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்கேன், எதாவது பார்த்து போட்டு கொடுங்கன்னு கேட்டப்போ அந்த 10 வேலி நிலத்தை கொடுத்துருக்காங்க அன்பில் அப்படின்ற கிராமத்தில். அதுலேயும் தெளிவாக போட்டிருக்கு என்னென்னா, அன்பில் என்னும் கிராமத்தில் கருணாகர மங்கலம்ன்றத
அந்த சதுர்வேதி மங்கலத்தில் பகுதியிலேருந்து கொடுங்கன்னு. சதுர்வேதி மங்கலம்னு நம்ம வந்து நிறைய குழம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தெளிவாக இருக்குது என்னென்னா, பிரேம அக்ரஹாரம் அப்படின்னே போட்டிருக்குது சமஸ்கிருத பகுதியில். இங்கே அன்பு, அங்கே பிரேமா. பிரேம்னா அன்பு தானே. அன்பில் அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய கருணாகர மங்கலம்ன்ற பகுதிக்கு உள்ள ஒரு 10 வேலியை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த பார்ப்பன அக்ரஹாரம் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ளே இருக்கிற நிலத்தை தான் கொடுத்துருக்குறாங்க, பொதுமக்கள் நிலத்திலையும் கொடுக்கல. அப்போ என்ன நடந்திருக்கும்? இவர் கான்ஸ்டண்ட்டாக செம்பியன் மாதேவியோடு தொடர்பில் இருந்திருப்பார். இல்லை செம்பியன் மாதேவி அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அரசியல் அரிஸ்டோக்ராட் வந்து அனிருத்தர் தான். மீதி எல்லாருமே சுந்தர சோழருக்கு ஆதரவாக தான் இருந்திருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஆதித்த கரிகாலன் நல்லா டெவலப் ஆகிட்டு வரான்றப்போ மற்ற அதிகாரிகளும் அடுத்த மன்னர் இவர் தான் அப்படின்ற நோக்கத்தில் அவர் கூட தான் க்ளோஸாக இருந்திருப்பாங்க. சின்ன வயசு பையன்தான், ஏன்னா அப்போ அவருக்கு 14 வயசு. அவருக்கே 14 வயசுனால் குந்தவை இன்னும் வயசு கம்மி, ஒரு 8 வயசு இருக்கலாம். ராஜராஜன் ஒரு 3-4 வயசு தான் இருக்கும், சின்ன குழந்தை. இவங்க சொல்கிற இந்த கல்கியில் சொல்கிற கதை பூராமே போய். அப்போது அனிருத்தன் தான் என்ன பண்ணுறாரு, பிளான் பண்ணி இவன் இருக்கிறதுலேயே பெரிய பையனே 14 வயசு தான், அவனை போட்டோம்னா மிச்சம் 2 பிள்ளைங்களையும் போட்டுடலாம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த 4 பார்ப்பனர்களை ரெடி பண்ணி இவங்களை போய் போடுங்க அப்படின்னு போட வச்சுருக்கிறாங்க. அப்படி தான் அனிருத்த பிரம்மராயரோட தூண்டுதலின் பேரில் தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இதில் என்ன விசேஷம்னா, அனிருத்த பிரம்மராயர் மறுபடியும் உத்தம சோழன் ஆட்சியில் அவரும் மந்திரி ஆயிட்டார். அதுதான் பெரிய செய்தி. அப்போது கண்டராதித்தன் காலத்தில் ஒருத்தர் மந்திரியாக இருக்கிறார், ஒரு பார்ப்பனர். அந்த பார்ப்பனர் வந்து சுந்தர சோழர் காலத்தில் பதவியிலிருந்து விலக்கப்படுகிறார். அவங்கெல்லாம் சேர்ந்து சதி பண்ணி அவர் பையனை கொன்று, சுந்தர சோழரை கொன்று, அவர் மனைவியை கொன்று, எல்லா வேலையும் பண்ணி கடைசியாக மறுபடியும் அவங்க தம்பியை மன்னராக்கி இவங்கெல்லாம் மந்திரி பதவியில் வந்து உட்கார்றாங்க. இதில் அனிருத்தரோட பேர் மட்டும் அந்த கொலை வழக்கில் அடிபடாமல் அவர் எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டார் போல இருக்குது. இதன் பிறகு தான் ஒரு 15 ஆண்டுகள், அதாவது 3-4 வயது சிறுவனாக இருந்த ராஜராஜனும் குந்தவையும் எங்கே தப்பிச்சு போனாங்க, எப்படி போனாங்கன்னு தெரியாது. அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். அவர்கள் மீண்டும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் உள்ளே வரும்போது தான் இந்த மொத்த கூட்டமும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. அப்படி எஸ்கேப் ஆகி ஓடினது தான் பின்னாடி காந்தளூர் சாலை, களம் மருத்துவருளி அப்படின்னு ஒருமே காந்தளூர் சாலை மீது படையெடுக்கிறது, இதெல்லாம் போகுது. இது ஒரு பெரிய செய்தி. இந்த செய்தியை குறித்து இன்னும் விரிவாக பேசணும்னு சொன்னீங்களாலும் பேசுவோம். இந்த ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கில் மோட்டிவ் யாருக்கு இருந்தது அப்படின்னா அனிருத்தனுக்கு தான் இருந்தது. அனிருத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனிருத்த பிரம்மராயனுக்கு தான் அந்த மோட்டிவ் இருந்து 4 பார்ப்பனர்களை தூண்டி ரெடி பண்ணி இந்த கொலையை செய்தார் அப்படிங்கிறது இந்த கேஸோட ஹிஸ்ட்ரி. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.